Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 38 ராஜஸ்தான் ராயல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்ச் 22 ஏப்ரல் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி மேட்சுக்கான பஞ்சாப் ஜிடி மேட்சுக்கு நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலை. அதேமாதிரி கேகேஆர் ஆர்சிபி அந்த ரெண்டு மேட்ச்சுக்குமே நம்ம டீம் கொடுக்கல. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஸ்மால் லீக் டீம் கொடுத்துருவோம். ஸோ அது காரணம் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த எஸ்ஆர்ஹெச் டீம் மாதிரியவும் கேகேஆர் டீம்மே வந்து நிறையா கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டு தொடர்ச்சியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மேட்ச்சுக்குமே கொடுக்கல. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஸ்மால் லீக் டீம்ன்றது கொடுப்போம். வின்னிங் எடுக்கக்கூடிய ஒரு டீமாக வந்து அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்புவோம். இதுக்கப்புறம் கண்டினியூவாக எல்லா மேட்சஸ்க்கும் ஸ்மால் லீக் டீம் வந்துடும். டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த டிசி மேட்ச்சில் கொஞ்சம் ராங்காக போயிருந்துச்சு. ஏன்னா ட்ரைவர்ஸ் கட்டு பயங்கரமாக ஹிட் பண்ணது. குல்தீப் யாதவை நான் வீடியோவில் சொல்லிட்டு எடுக்காம விட்டது. அதே நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் ஒரு சில நாட்கள் வின் லாஸ்ன்றது சகஜம்தான். பட் கடைசியாக உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது காரணம் நீங்கள் எல்லா மேட்சஸ்க்கும் ஈக்குவலாக ப்ளே பண்ணணும். ஸ்மால் லீக்கு ஃபஸ்ட்டு ஆப்பை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுங்கள். இல்லை ரெண்டு ஆப்பை செலக்ட் பண்ணி இதில் பாதி அதில் பாதி வேறு ஆப்போனட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஆப்பில் ப்ளே பண்ணுறப்போ ஆப்போனட்ஸ் வந்து சேமாக வந்தால் கூட நீங்கள் வேறு ஆப்பில் வந்து ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு வேறு ஆப்போனட்ஸும் வரலாம். டிவைட் பண்ணி கூட ப்ளே பண்ணலாம். இது ஒரு நல்ல ஐடியா தான். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம க்ளீன் ஸ்வைப் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுப்போம். ஸோ வென்யூ சவைமான் சிங் ஸ்டேடியமில் நடக்குது. ஆல்ரெடி இந்த ரெண்டு டீம் ஆடினது வான்கடையில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதில் ட்ரெண்ட் போல்ட்டு முன்னாடியே முடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சகல் வந்து 3 விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ ஆர்ஆர் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. இப்போது சவைமான் சிங் ஸ்டேடியமில் 56 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் 20 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேலன் டீமும் 36 மேட்ச் வந்து செகண்ட் பேலன் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக எல்லா மேட்சுமே சேசிங் டீம் தான் வந்து ஜெயிக்கிறாங்க. ஆவரேஜ் 161. பட் கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சு 8 விக்கெட் ப்ளஸ் 7 விக்கெட்ன்ற மாதிரி விக்கெட்ஸ் போய் பேட்டர்ஸ் கம்மியான பாயிண்ட்ஸ்ன்றதை எடுத்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தோம்னா ஹை ஸ்கோரிங் கேமாக போயிருந்துச்சு. ஸோ இந்த கிரவுண்ட்லேயே 2 விக்கெட்டுன்றது இருக்குது. ஸோ அதை நம்ம ஆன் டைமில் தான் பார்க்க முடியும். பட் பிச் ரிப்போர்ட்டுமே வந்து அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறப்போ கிரிக்கெட் ரிட்டையர்டான பிளேயர்ஸ் தான் வந்து பிச் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அவங்களே தப்பாக தான் சொல்கிறாங்க. ஸ்பின் ஆகாதுன்னு சொல்கிறப்ப ஸ்பின் ஆகுது. அதேமாதிரி ஸ்விங் ஆகாதுன்னு சொல்கிறப்ப ஸ்விங் ஆகுது. ஸோ எல்லாமே ஒரு கெஸ்ஸில் தான் வந்து அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். ஸோ 2 விக்கெட் இருக்குது எது வந்து கொடுக்குறாங்கன்றதை. ஸோ ஜிஎஸ்டி ஃப்ரீயாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுல பெஸ்ட்டான ஆப் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயுமே லிங்க் இருக்குது. கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஒரு பிளேயர்ன்றதை கொடுக்குறோம். இந்த மேட்ச்சுக்கு ஒரு பிளேயர்ன்றதை கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடைசி நம்ம வின்னிங்ஸ்ன்றதை எடுத்துருப்போம். அதுக்கானது எல்லாமே நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருப்போம். உள்ளே வந்து பாருங்கள். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அதேமாதிரி டியோ குபேரா ஃபேண்டசி அதுக்கான வின்னிங்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு. ஸோ நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வெற்றின்னு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக தோல்வி இருந்தால் மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி வந்து டேலி பண்ணணும்னு. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டசியில் வின் இருக்கும், லாஸ் இருக்கும். கிராண்ட் லீக்கில் நீங்கள் 10-15 டீம் கூட மேக் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்கில் ஒரு டீமை மேக் பண்ணி தான் விளாட முடியும். அதனால் வின்னு லாஸ் வந்து சகஜம்தான். வேணால் அந்த ஸ்டெப்பை வந்து படித்து கூட பாருங்கள். எப்படி வந்து ப்ளே பண்ணணும் நம்ம வந்து மேலே பின் பண்ணியிருப்போம். இதை பார்த்து கூட தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை. ஸோ கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். ராஜஸ்தான் ராயல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் கடைசியாக ஆடின மேட்சஸோட ஸ்கோர் கார்டு அனலைஸ்ன்றதை பார்ப்போம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ஆடுறப்போ சூரியகுமார் யாதவ் கண்டினியூவாக வந்து அடிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து அவர் தொடர்ச்சியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கடைசியாக மும்பை ஆடின மேட்ச்சில் கொடுத்துருப்பார். அதே மாதிரி இந்த ஸ்கோர் கார்டு அனலைஸ்ன்றது ஒவ்வொரு பிளேயரும் எந்த டீமுக்கு எதிராக கண்டினியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஜெய்ஸ்வால் இப்போதைக்கு ஃபார்ம் டவுனு தான். ஏன்னா அவர் வந்து பெரிய லெவலில் இந்த சீசனில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பட் ரெக்கார்ட் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்லரோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். ஒரு மேட்ச்சில் வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. அதே பட்லர் இன்னொரு மேட்ச்லையுமே வந்து ஹிட்டுன்றதை கொடுத்துருக்காரு. 2 மேட்ச் வந்து கடைசியாக நடந்தால் 4 மேட்ச்சில் நல்ல ஒரு ரெக்கார்டுன்றது வச்சுருக்காரு. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இஷான் கிஷன். ஸோ இஷான் கிஷனோட ஆர்ஆரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை பாருங்கள். இந்த மேட்சும் ஃப்ளாப்பு. ஸோ 26 ரன். ஸோ ஏதோ ஓரளவுக்கு தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடையாது. அதேமாதிரி இஷான் கிஷன். ஸோ ஓவரால் வந்து இஷான் கிஷனோட ஃபார்ம்ன்றது டவுனாக தான் இருந்திருக்கு ஆர்ஆருக்கு எதிராக. ரெக்கார்டுமே அதான் சொல்லுது. ஹெட் வென்யூ ஸ்டார்ட்ஸ் பார்க்குறப்பயுமே சேம் தான். பட் யுஸ்வேந்தர் சகல் பாருங்கள் 1 விக்கெட். அதே மாதிரி இந்த சைடில் பியூ சாவ்லா, ஸ்ரேயாஸ் கோபால் 2 பேரில் யாராவது ஆடுவாங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யுஸ்வேந்தர் சகல், இந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் யுஸ்வேந்தர் சகல். ஸோ ஓவரால் சகல் தான் வந்து ஹையஸ்ட்டு ரெக்கார்ட்ஸே எடுத்திருப்பார். ஸோ வான்கடையில் நடக்கிறதுனால நிறைய பேர் சகலை வந்து ட்ராப் பண்ணோம், அதில் 3 விக்கெட் எடுத்தார். குல்தீப் யாதவ் சகல் 2 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டீம் கூட எதுன்னு ஆடினாலுமே நம்ம எடுத்து தான் ஆகணும். ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்காட்டியும் அடுத்த மேட்ச்சில் 3 விக்கெட்டுக்கு மேலே எடுத்துடுறாங்க. சகல் வந்து இப்போ 1 விக்கெட் தான் லாஸ்ட் மேட்ச் எடுத்திருக்காரு. அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா இந்த மேட்ச்சில் விக்கெட்ஸ்ன்றதை எடுக்கலாம். சேம் ட்ரெண்ட் போல்ட் 1 விக்கெட், அதேமாதிரி ட்ரெண்ட் போல்ட் 1 விக்கெட், மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறாரு. இப்போ டெத்துலையுமே வீசுறாரு. அதேமாதிரி இங்கே 3 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்தார். இனிஷியல் ஸ்விங்கை பயன்படுத்தி ரோஹித் சர்மாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. 5 மேட்ச்சில் வெறும் 25-30 ரன் தான் வந்து ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்ஸ் வீசுறாரு, ப்ளஸ் மிடில் பேட்டிங் வராரு. சேஃபஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக அவரோட 4 ஓவர்ஸ் அவரே வீசுகிறார். செப்பார்டுக்கு வந்து இதுக்கப்புறம் 1 ஓவர் தரது பெரிய டவுட் தான். 2 ஓவர் கொடுத்து பார்க்குறாங்க ஒவ்வொரு மேட்சும். அவர் ரன்ஸ் போகிறதுனால ஹர்திக் பாண்டியாவே ஃபுல் ஓவர்ஸ் வீசுறதுக்கு சான்ஸ் அதிகம். அதேமாதிரி அஸ்வின் ஓவரால் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஐபிஎல்லில் 6-7 மேட்ச்சில் அவர் விக்கெட்டே எடுக்கல. 1 விக்கெட்டோ இது அவ்வளோதான் எடுத்திருக்காரு, மற்றபடி விக்கெட்டே எடுக்கல. பேட்டிங்கில் கொஞ்சம் மிடில் வந்து ஆடுறாரு. அந்தளவுக்கு ஓவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸுன்றதான் அவருமே கொடுத்துட்டு இருக்கார். ஸோ இங்கே பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் டீசெண்டான ஒரு பிளேயர். ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் பயங்கரமாக ஆடுவார், மிடில் வரப்போ வந்து ஃப்ளாப் ஆவார். அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம், ஸ்டாட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயிலாக வந்து யார் யாரை செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்பன்றதை பார்க்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, திலக் வர்மா இப்போதைக்கு டீசென்ட் ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. இதில் பாருங்கள் திலக் வர்மா, அதேமாதிரி திலக் வர்மா இங்கேயுமே. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு திலக் வர்மா. ஸோ திலக் வர்மா வந்து ஆர்ஆருக்கு எதிராக சரியான ஒரு ஃபார்மில் இருந்திருக்காரு. எல்லா மேட்சுமே கண்டினியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசன்ட் ஃபார்மே திலக் வர்மாக்கு அருமையாக இருந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்காக திலக் வர்மா கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர்ஸு யார் யார் ஃபஸ்ட் பேட் பண்ண செகண்ட் பண்ணுற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் 2 பேருக்கு எதிராகவுமே ட்ரெண்ட் போல்ட்டோட ரெக்கார்டுன்றது அதிகமாக இருந்திருக்கு. சப்போஸ் கேசவ் மகாராஜ் கொண்டு வந்தாலும் அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அப்படி இல்லை இந்த சைடில் பர்கர் எடுத்துகிட்டு வந்தாலும் அவரும் லெஃப்ட் ஆர்ம் சீமர். அஸ்வின் விக்கெட் எடுக்காதனால ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் கேசவ் மகாராஜை கொண்டு வராங்க. ஸோ அஸ்வின் டைட்டாக பவுல் பண்ண சகல் இல்லை கேசவ் மகாராஜ் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ கேசவ் மகாராஜ் ஒரு ட்ரெம்ப் கார்டு பிக்காக இருக்கலாம். பட் இங்கே லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் மாறி தான் வராங்க. பட் இருந்தாலும் ஸ்பின்னை அடிக்க போவாங்க. அப்போ கேசவ் மகாராஜானா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். இல்லை ஓவரால் அந்த ட்ரெண்ட் போல்ட் ஒரு சில மேட்ச்சில் விக்கெட் எடுக்க மாட்டார், 0 விக்கெட்டில் போவார். அந்த கான்செப்டில் நீங்கள் டீம் செட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் காம்பினேஷனில் கூட ஒரு டீமில் கேப்டனைஸ் கேப்டனாக கொடுங்க. அப்போது சூரியகுமார் யாதவுக்கு கேப்டனைஸ் கேப்டனாக எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ அவரை ட்ராப் பண்ணிட்டு கூட ஒரு ரிஸ்க்காக டிம் டேவிட் அப்படி போகலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு 50+ அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் வந்து ஹிட் பண்ண போய் விக்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக டிம் டேவிட் கம்மியான பால்ஸ்லாம் அது ரன் அடிக்கலாம். அப்போது ரிஸ்க்காக வேணால் நீங்கள் செப்பாடாக ஒரு டீமில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை ரிஸ்க்கான ஒரு டீம் சொல்கிறேன். கோட்ஸி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி எடுக்கிறாரு. இதே செகண்ட் போல் பண்ணுறப்போ மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. பும்ரா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு, மினிமம் 1 விக்கெட் எடுத்துருவார். அதேமாதிரி செகண்ட் போல் பண்ணுறா இவருமே 2 விக்கெட்டுக்கு மேலே எடுக்கிறாரு. நபி ஜஸ்டே ஒரு பிளேயராக யூஸ் பண்ணுறாங்க, ஓவர்ஸ் பெரிய அளவில் கொடுக்கறதில்ல. ஸ்ரேயாஸ் கோபாலா இல்லை பியூ சாவ்லான்றதை பார்த்துக்கோங்க. தொடர்ந்து ஸ்ரேயாஸ் கோபாலுக்கே சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ டிம் டேவிட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ சேசிங்கில் ஒரு அருமையான பிக். திலக் வர்மா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக் இந்த மேட்ச்சுக்கு. பட் இயர்லி விக்கெட்ஸ் போகும், ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுப்பார் அப்படின்னா திலக் வர்மா கூட ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்னா கொடுங்க. சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் தான். இந்த சைடில் பார்த்தோம்னா இனிஷியல் ஓவர்ஸில் குல்தீப் சன் என்ன தான் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டாலுமே ரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாரு. ஆவேஸ் கான் டெத்தில் போட்டு எப்படினாலும் ஒரு 2 விக்கெட்டுன்றதை எடுத்துறாரு. ட்ரெண்ட் போல்ட் இனிஷியலாக விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் டாப் ஆர்டர் கட் பண்ணிக்கோங்க. சேஃபாக போகணுன்னா இந்த டாப் ஆர்டர் எம்ஐ பேட்டர்ஸ்க்கு கேப்டன்ஸ் கேப்டன் போகாமல் இருக்கிறது தான் பெட்ரு. ஹர்திக் பாண்டியாவுக்கு போகிறது சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதேமாதிரி வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் நீங்கள் ஜாஸ் பட்லர்னு போகலாம், அதேமாதிரி சஞ்சு சாம்சனும் போகலாம். பட் இருந்தாலும் இங்கேயுமே ஓரளவுக்கு பும்ரா நல்ல ஃபார்மில் வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கோச்சி கொடுக்குறாரு. பட் ரன்ஸுக்குன்றதை போகிறாரு. லாஜிக்கலாக பார்த்தோம்னா பட்லர் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் ஹிட் பண்ணுறாரு. நல்ல ஃபார்முக்கு திரும்பிக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா பட்லர்னு கூட சேஃப் ஆப்ஷனாக கேப்டன்ஷிப் போகலாம். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் இருக்கார். அதேமாதிரி அந்த சைடில் நீங்கள் பும்ராவும் ட்ரை பண்ணிக்கலாம். மற்ற பிளேஸை ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கு. சகல் செகண்ட் போல் பண்ணுறப்போ மினிமம் 2 விக்கெட்டுன்றதை எடுத்துறாரு. ஃபஸ்ட் பால் பண்ணுறப்பயுமே விக்கெட்டுன்றதை எடுக்கிறாரு. ஸோ ஆவேஸ் கான் ஃபஸ்ட் பால் பண்ணுறப்போ நீங்கள் டெத்தில் போடுவார், விக்கெட் எடுப்பான்ற லாஜிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் ஆர்டர் காலியாகன்ற மாதிரி ஏதாவது ஒரு டீமுன்றதை செட் பண்ணால் கண்டிப்பாக ஹெட் ஃபயரை ட்ரை பண்ணலாம். இந்த சைடில் உங்களுக்கு டிம் டேவிட் ட்ரை பண்ணலாம். அந்த காம்பினேஷனில் கூட லோ பர்சன்டேஜாக இவங்க 2 பேருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து கூட
ஒரு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணின்றதை பாருங்கள். மற்றபடி சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இந்த மேட்ச்சுக்கு ஹர்திக் பாண்டியா ஒரு பெட்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், சூரியகுமார் யாதவ் யூனிவர்சல் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வந்துடுவார். பும்ரா ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த சைடில் உங்களுக்கு பட்லர் ஒரு பெட்டரான ஆப்ஷன், சஞ்சு சாம்சன் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன். மற்றபடி பவுலர்ஸில் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டை எடுக்கலாம். ஸோ ஜெய்ஸ்வால் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை, தொடர்ச்சி அவுட் ஆகிட்டு தான் இருக்கார். அதுக்கேற்ற மாதிரி இங்கே பவுலிங்குமே இருக்கும். கோட்ஸி அதுக்கப்புறம் பும்ராலாம் வீசுகிறப்போ ஒரு லெவலுக்கு மேலே அடிக்க போகிறப்போ அவர் மறுபடியும் அவுட் ஆகிறது கூட சான்ஸ்ன்றது இருக்கும். அந்தளவுக்கு தான் அவரோட ஃபார்ம் டிப்பாக இருக்குது. ரியான் பராக்கு மிடில் வந்து எடுத்துகிட்டு போவார். பட் கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா ரியான் பராக்கையும் விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். எம்ஐ வந்து ஃபயராக வந்து பவுல் பண்ணுறப்போ ரியான் பராக்கும் மாட்டலாம். அப்படி மாட்டுவார் அப்படின்ற லாஜிக் போட்டால் ஹெட்மயரை வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி சேஃப் ஆப்ஷனாக பட்லர், சஞ்சு சாம்சன். இதில் பட்லர் சேஸிங்கில் இப்போ பயங்கரமாக ஆடிட்டு இருக்கிறதுனால சேஸ் பண்ணுறப்ப கூட பட்லர் கேப்டன்ஷிப்னா கொடுத்து பாருங்கள். நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். அஸ்வின் ஒரு விக்கெட் கூட எடுக்கிறது இல்லை. அதேமாதிரி ஜுரைல் பெரிய அளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடையாது. கேசவ் மகாராஜ் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். குல்தீப் சென் மினிமம் ஒரு விக்கெட் தான் எடுக்க முடியும், ஆனால் அதிக ரன்ஸ் போயிடுவார். அப்போ 25 பாயிண்ட் கிட்ட தான் வந்து அவருக்கு கிடைக்கிது. டெத்தில் ட்ரெண்ட் போல்ட்டும் அவேஸ் கானும் வீசலாம். அதேமாதிரி சைடு டெத்தில் கோட்ஸி பும்ரா தான் வீசுவாங்க. லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ்லுமே இவங்க 2 பேருமே இருக்காங்க. இப்போது நம்ம பேட்டில்ஸ் வந்து பார்ப்போம். பேட்டில்ஸில் பார்த்தோம்னா ஜெய்ஸ்வாலாக ஆல்ரெடி ஒரு டைம் பும்ரா விக்கெட்டை எடுத்திருக்காரு. இப்போதைக்கு இருக்க ஃபார்மே பும்ரா வேறு லெவல் ஃபார்மும், ஜெய்ஸ்வால் வந்து கம்மியான ஒரு ஃபார்ம்லேயும் இருக்காங்க. பட்லர் ஹர்திக் பாண்டியா 2 டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. சஞ்சு சாம்சன் செப்பர்டு 1 டைமும், பும்ரா 2 டைம்ஸ் ஹெட்மேரை விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே சந்தீப் சர்மா 3 டைம்ஸ், ரோஹித் சர்மாவை, ஆவேஸ் கான் 2 டைம்ஸும், ட்ரெண்ட் போல்ட்டு நிறைய டைம் வந்து விக்கெட்டு எடுத்திருக்காரு. ஈசான் கிஷன் சகலுக்கு 2 டைம்ஸும், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 3 டைம்ஸும் விக்கெட்டை வந்து கொடுத்துருக்காரு. சப்போஸ் ஒரு லாஜிக்கில் இந்த பேஸில் போகாது அப்படின்ற கான்செப்ட் போட்டால் நீங்கள் ஈசான் கிஷன், ரோஹித் சர்மா கூட கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். திலக் வர்மா, கேசவ் மகாராஜ் 1 டைம், அஸ்வின் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஹர்திக் பாண்டியாவை ஆவேஸ் கான் 2 டைம்ஸ், சகல் 2 டைம்ஸ். ஏன்னா இவர் வர டயத்தில் இவங்க 2 பேர் ஹிட் பண்ணுற மாதிரி போடுவாங்க. அதில் 6ம் போகலாம், விக்கெட்டும் போகலாம். டிம் டேவிட் சகல் 2 டைம்ஸ். இங்கே ஆவேஸ் கான், டெவால் பிரேவைஸ் ஆட மாட்டார், 1 டைம் விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. இப்போது நம்ம ஸ்டார்ட்ன்றதை பார்ப்போம். பட்லரோட ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ல 9 மேட்சஸில் கிட்டத்தட்ட 498 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 45 சம்திங் வந்து ஆவரேஜாக வருது. வென்யூவில் 19 மேட்சஸில் 7-3-4. ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் மறுபடியும் அவர் ஃபார்மை கண்டினியூ பண்ணலாம். சஞ்சு சாம்சன் ஹெட்ல 563 ரன்னு, ஒரு 2 கேட்சோ ஒரு ஸ்டெம்பிட் பண்ணால் அதுலேயும் பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். விக்கெட் கீப்பர்ஸ் எல்லாமே அப்படி தான் நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. வென்யூவில் 25 மேட்சஸில் 751 ரன்ஸ், இதுவுமே டீசெண்டான ரன் தான். ஜெய்ஸ்வால் ஹெட்டில் 6 மேட்ச்சில் 179 வரும். வென்யூவில் 9 மேட்ச்சில் 223 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் வேணால் ஒரு கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹர்திக் பாண்டியா 14 மேட்சஸில் 448 ப்ளஸ் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆர்ஆருக்கு எதிராக 4 ஓவர்ஸுமே வீசுகிறாரு. ஏன்னா இந்தியன் டீமுக்குள்ளே அவர் வரணும், அது ஒரு காரணம். இசான் கிஷான் 10 மேட்ச்சில் 286 ரன்ஸு. பட் நிறையா பேட்டில்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மாட்டிக்கிட்டாருன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சூரியகுமார் யாதவ் 13 மேட்சஸில் 455 ரன்ஸு. வென்யூவில் 2 மேட்ச்சில் 106 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2மே ரெக்கார்டு வேறு லெவலில் இருக்குது. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன்ஷிப் கப்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த இனிஷியல் ஸ்விங் இருக்காது, பேட்டிங் ஃபேவராக இருக்குன்ற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு சாய்ஸு சூரியகுமார் யாதவ். திலக் வர்மா 4 மேட்ச்சில் ஹெட்ல 157 ரன்னு. லாஸ்ட் மேட்ச்சுமே நல்ல ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. ஒரு ட்ரம் கார்டு பிக்காக, லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஆவேஸ் கான் ஹெட்ல 4 மேட்ச்சில் 9 விக்கெட்டும், வென்யூவில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சகல் ஹெட்வேட் பார்த்தோம்னா 28 விக்கெட் எடுத்திருக்காரு 19 மேட்ச்சில். வென்யூவில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு 8 மேட்ச்சில். பும்ரா பார்த்தோம்னா 17 விக்கெட்டு 13 மேட்ச்சில், வென்யூவில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டும். இங்கே ரோஹித் சர்மா வென்யூவில் 5 மேட்ச்சில் வெறும் 25 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்லுமே வந்து போரான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருக்குது. இதை ஏன் ஹைலைட் பண்ணி காட்டுறேன்னா, கடைசி 2 மேட்ச் நல்லா ஆடிருக்காரு ரோஹித் சர்மா. சப்போஸ் அந்த இனிஷியல் ஸ்விங் இருந்து ஆட முடியலை, ஒரு 2 பேஸ் விக்கெட்டாக இருக்குது, பேட்டில் இருக்கப்போ ப்ரெஷர் ஆகி அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். பட் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், அதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஃபார்மில் இருக்க பிளேஸுக்கு நம்ம கேப்டன்ஷிப் கேப்டன் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். டீமுன்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பட்லர்னு மாற்றிக்கலாம். அதேமாதிரி ரியான் பராக்கு பதிலாக ஒரு ட்ரம் கார்டு பிக்காக நீங்கள் ஒரு டிம் டேவிட்டியோ அப்படி இல்லாட்டி ஒரு ஹெட்மேரை கூட அந்த இடத்துல லோ பர்சன்டேஜ் பிளேயர் எடுத்துக்கலாம். டாப் பிக்ஸு இல்லை இந்த இடத்துல ஆவேஸ் கானும் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி இவங்க 3 பேர் தான் வந்து எம்ஐயில் விக்கெட்டை எடுக்கிறாங்க. இவங்கள மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க எல்லா டீம்ஸ்லேயும். அதே மாதிரி யுஸ்வேந்தர் சகலும் விக்கெட் எடுக்கான சான்ஸ்ன்றது அதிகமாகவே இருக்கும். ஸோ கேப்டன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பவுல் பண்ணிக்கோங்க. 10 பாலில் கேப்டனாக கொடுத்தா ஈசான் கிஷானையும் ரோஹித் சர்மாவையும் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ஆகுன்ற கான்செப்ட் போனால் இப்போ கேசவ் ஃபேப்லோன் ஆப்
இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. ட்ரேடிங் மூலியமாகவும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸ்மால் லீக்குக்கும் பெஸ்ட்டான ஒரு ஆப். ஸோ ஜிஎஸ்டியும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒர்த்தபுள் ஆப்பாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு டைம் வந்து சொல்கிறேன் கிராண்ட் லீக்கான ஒரு ஐடியா. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜெய்ஸ்வாலை கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கேப்னா கொடுக்கலாம். அதேமாதிரி ஆவேஸ் கான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யுஸ்வேந்தர் சகல் ஒரு ஆப்ஷன். சேஃப் ஆப்ஷன்ஸில் பட்லர், சஞ்சீவ் சாம்சன் 2 பேரும் நல்ல ஆப்ஷன். ஒன் சைட் டீம் காம்பினேஷன் எம்ஐ டாப் ஆர்டர் காலியாகும் டீம் போட்டால் நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கேப்டன்ஸ் கேப்னா கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு கேப்டன்ஸ் கேப் ஹை ரிஸ்க்காக இவங்க 2 பேருக்கும் சப்போஸ் அவங்க வந்து அவுட் ஆக மாட்டாங்க ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா தான். ஒரு ட்ரம்ப் கார்டு ஆப்ஷனாக நீங்கள் திலக் வர்மாவுக்கு வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹை ரிஸ்க்காக டாப்பில் விக்கெட்ஸ் போயிடும், எல்லோரும் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னா நபி, செப்பர்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸை ஏதாவது ஒரு டீமில் அப்படி யோசிச்சு வந்து ட்ரை பண்ணுங்கள். டாப் ஆர்டர் ஃபுல்லாக காலியாகும். மிடில் இருக்க லோ பர்சன்டேஜ் பிளேயர் ஒரு செசான் சிங், அசுடோஷ் சர்மா எப்படி சேசிங்கில் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து ஹிட் பண்ணி கொடுப்பாங்கன்ற காம்பினேஷனில் ஏதாவது ஒரு 2-3 டீமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கேயும் அதேமாதிரி ஹெட்மயரை சேசிங் வரப்போ வந்து யோசிக்கலாம். இங்கே சப்போஸ் ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிடுவார், அதேமாதிரி ரியான் பராக்கா அவுட் ஆயிடுவாருன்னா அஸ்வின் பேட்டிங் வரலாம். பட் ஆனால் எல்லா மேட்சும் அவரால் பேட்டிங் வந்து அதேமாதிரியும் வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆவேஸ் கானுக்கு பதிலாக வேணால் இது ஒரு டீமில் வந்து நீங்கள் குல்தீப் சர்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி டாப்பில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க பிளேயர்ஸே வந்து நம்ம கேப்டன்ஸ் கேப்டனை கொடுத்து அவங்களுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணுறது கரெக்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீமாக நம்ம டெலகிராம்லேயும் கொடுப்போம். கிராண்ட் லீக்கான டீம்ஸும் மாடல் கொடுக்குறப்போ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து ரொட்டேஷன் பேஸில் வந்து எடுத்துக்கோங்க.